వాజ్ వెరీ వెరీ స్పెషల్. నాకే కాదు, ఫ్యామిలీ అందరికీ ఇది చాలా స్పెషల్. అండ్ నాన్నగారికి ఇది ఇంకా స్పెషల్. நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாக சைத்தன்யாவோட அப்பாவான நாகார்ஜுனாவை கன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் சீக்கிரமாகவே மேரேஜ் பற்றின அஃபிஷியல் அப்டேட்டை சொல்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. எங்கள் மகன் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் இன்று காலை 9:42 மணிக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சோபிதாவை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சியான ஜோடிக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வாழ்த்துகிறேன். கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட்ல எடுக்கப்பட்ட எல்லா பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே நாக சைத்தன்யாவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நாக சைத்தன்யா அண்ட் சமந்தா இவங்க 2 பேருக்கும் 2017 மேரேஜ் ஆகி 2021 டைவர்ஸும் ஆயிடுச்சு. 2 பேரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுக்கு அப்புறமா தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மேரேஜ் ஆன 3 வருஷத்துலேயே 2 பேருக்கும் விவாகரத்தும் நடந்து முடிஞ்சிருச்சு. விவாகரத்துக்கு அப்புறமா சமந்தா அவங்களோட கரியரில் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. மயோசிட்டிஸால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கெரியரில் டாப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் நாக சைத்தன்யாவும் விவாகரத்துக்கு அப்புறமா சோபிதா துலிபாலா கூட அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது அப்படின்னு சுற்றிட்டு இருந்தார். இந்த நிலையில் பல பேர் இந்த விஷயத்த கேட்டுமே எந்த இடத்துலையும் ஓப்பன் அப்பாக பேசாமல் இருந்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு இப்போது இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கான பிக்சரையும் நாகார்ஜுனா ஷேர் பண்ணிட்டாரு. சீக்கிரமாகவே வெட்டிங் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.